ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கு. நம்ம அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாகவே வந்து சீலிங் மிஷின் வாங்கணும்னு இங்கே வந்ததுக்கப்புறம் ஊரில் வந்து இருக்குது. ஊரில் இருந்த வரைக்கும் அது வாங்கணும்னு எண்ணம் கூட இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா புதுசாக எதுவும் தைக்கலைன்னா கூட வீட்டில் ஏதாவது ஒரு துணி கிழிஞ்சு போச்சுன்னா அதை அப்படியே போட்டுருவோம், யூஸ் பண்ண மாட்டோம். அந்த கிழிஞ்ச துணியை இந்தியா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஊருக்கு போகிறப்ப அதை எடுத்துகிட்டு போய் தச்சு ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். இல்லைனா இங்கேயே வந்து சப்போஸ் சைஸ் சின்னதாச்சுன்னா அது அவ்வளோதான், அதை கட் பண்ணி துடைக்க தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய துணிங்க நிறைய வேஸ்ட் ஆகிருக்கு. என்னது இல்லை, என் பையனுது, முரளி, இந்த மாதிரி நிறைய துணி வேஸ்ட் ஆகிருக்கு. என்னதுன்னா நான் மோஸ்ட்லி வீட்டில் நைட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சுடிதார்லாம் ஊர்லேருந்தே இப்போ தான் இங்கெல்லாம் எடுக்கிறேன். அப்போல்லாம் ஊரில் தான் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் எல்லாமே அங்கேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு துணிகள் எதுவுமே கிழியாது. மிஞ்சி போனால் அந்த நைட்டி மட்டும் கிழியும். அப்படியே நைட்டி கிழிஞ்சாலும் திரும்ப அதை நான் ஊருக்கு தான் எடுத்துகிட்டு போவேன். இங்கே பக்கத்தில் எங்கேயுமே இங்கே எங்கே இருக்குன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஒரு 8 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 8 வருஷத்தில் எங்கேயுமே வெளியில் கொடுத்து துணி தைச்சதே கிடையாது. நிறைய துணி இந்த மாதிரி வேஸ்ட் ஆனதுனால வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் உனக்கு எதுக்குன்னு முரளி வாங்கியே தரல. நான் இந்த தடவை என்ன பண்ணேன், கிழிஞ்ச துணி எல்லாத்தையும் தைக்காமல் அப்படியே போட்டேன். அந்த கையில் வச்சு ஊசியில் சில சமயம் வந்து தைச்சிடுவேன். அந்த மாதிரி தைக்கும் போது கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். என்னோட பிளாங்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எஜஸ்லாம் வந்து ஒரு ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா ஒரு துணியை கொடுத்து தைச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அதெல்லாம் தைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நான் இந்த தடவை தைக்கல, அதனால் விட்டுட்டேன். தூக்கி போட்டுட்டு வேறு பிளாங்கெட் வாங்கிக்கலான்னு. அதனால் கடைசியாக முடிவு பண்ணி முரளி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு சீலிங் மிஷின் வாங்கியிருக்கு. அதுவும் இங்கே வாங்கலை. நாங்கள் இங்கேயுமே நிறைய அவைலபிள் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. நாங்கள் ஆனால் இங்கே வாங்கலை. இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வரதா இருந்துச்சு. அவருக்கு லக்கேஜ் எதுவுமே இல்லை. அதனால் அவர்கிட்ட வந்து அவர் வீட்டு அட்ரஸ் வாங்கி அமேசானில் ஆர்டர் போட்டுட்டோம். அவர் வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டார். அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிஃப்டே இதுதான். போன வருஷம் அக்ஷய திருதிக்கு வைரத்தோடு கிஃப்ட்டு. இந்த வருஷம் அக்ஷய திருதிக்கு வந்து வெள்ளித்தோடு கூட வாங்குறதுக்கு காசு இல்லை. விலைவாசி விற்கிற நிலைமைக்கு ஒன்றும் வாங்க முடியாது. இல்லை, போன வருஷம் இது அக்ஷய திருதிக்கு எது வேணா வாங்கலாமா? கோல்டு தானே வாங்குவாங்க. ஏதோ ஒன்று வாங்கலாம். இப்படி சொல்லிட்டு ஏமாத்துறியா? அக்ஷய திருதிலாம் இப்போதான் லாபம் வந்துச்சு. அப்போல்லாம் எங்கே நீ அப்போ இருந்து வாங்கி தரல. இருடா, நம்ம இந்த மிஷின் தான் வாங்கியிருக்கோம். உஷா ஜனமி. இது என்னது, அல்லர் டீலக்ஸா ஆட்டோமேட்டிக் ஷீவிங் மிஷின். இது எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின். ஆனால் நான் இவ்வளோ விலை போட்டு வாங்குவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வாங்குறது கிழிஞ்ச துணி தைக்க தான். ஊரில் நான் இந்தியாவில் இருக்கும் பொழுது, அதாவது என் பையன் வந்து ஒரு 2-2.5 வயசு இருக்கும் பொழுது தையல் கிளாஸ்லாம் போய் தையல் கற்றுக்கிட்டேன். என் பையனுக்கு வந்து சட்டை தைச்சேன், நான் சுடிதார்லாம் தைச்சிக்கிட்டேன். அது மாதிரி ஓரளவுக்கு தைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டாக இங்கே வந்த உடனே இந்த தையல் எல்லாமே சுத்தமாக மறந்து போயிடுச்சு. ஸ்டிச்சஸ் கூட போகிறதுக்கு எனக்கு இப்போ வருமானு தெரியல. ஏன்னா ரொம்ப ஒரு 8 வருஷத்துக்கு மேலேயே, 8 வருஷம், கரெக்டாக 8 வருஷம் ஆகிடுச்சு. இந்த மிஷின் வந்து 21 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டிச்சஸ் வந்து இத்தனை டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. இது வந்து நார்மலு, இது ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஸ்டிச்சஸ்லாம் நிறையா இருக்குது. இது வந்து பட்டன் தைக்கிறது, இது வந்து அந்த பட்டனுக்கு காஜா எடுக்கிறது, இது ஜிப்பு தைக்கிறது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே இந்த மிஷினில் பண்ணலாமா. 21 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இந்த மிஷினில் இருக்குது. இது வந்து அப்புறம் என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்க எல்லாமே அதில் பண்ணலாமா அந்த மிஷினில். உஷா ஜனமி ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. இது வந்து ஏதோ ஜாப்பனீஸ் டெக்னாலஜின்னு இருக்குது. ஆனால் இது மேட் இன் தாய்லாண்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து மேட் இன் தாய்லாண்டு. இங்கே பார்த்தீங்களா, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் தாய்லாண்டு. இதனுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ரேட் வந்து இதில் போட்டிருக்கிறது வந்து 20,000 போட்டிருக்கு. ஆனால் நம்ம அமேசானில் வந்து ஆஃபரில் தான் வாங்கினோம். நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம்னா 14,000, 13,999 990 அந்த ரேஞ்சு. இதில் போட்டிருக்கிறது வந்து 20,000. ஆனால் அந்தளவுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நம்ம இதில் தச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதில் இருக்க ஃப்ரீ அசசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை அசசரிஸ்னால் இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃப்ரீ அசசரிஸ் இருக்கான் இதில். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வீட்டில் வந்து ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் அதை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணுவேன். சின்னதாக ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட அந்த விஷயம்
அதை நான் பத்திரமா வச்சுருப்பேன். அப்படியே ரொம்ப ப்ரீசியஸாக வச்சுருப்பேன். எனக்கு எல்லா பொருளுமே அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பூன் வாங்கினாலும் சரி, பெரிய பொருள் வாங்கினாலும் சரி, அது ஒரு பெரிய ஹாப்பி எனக்கு. வீட்டில் ஏதாவது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கினா பேக்கிங் வந்து நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பேக்கிங்கு. தெர்மாவை உடைச்சு தான் எடுக்கணும் போலியே. படுக்க வச்சு எடுக்கணுமோ? படுக்க வச்சிடுறேன். இப்படிதான் எடுக்கணும் போல. என்னால் எடுக்க முடியல, அதனால முரளியை எடுக்க சொல்லிட்டேன். இருடா, அப்பா எடுத்துட்டாங்க. நல்லா இருக்குப்பா. இவ்வளோ விலை போட்டு அந்த இது இல்லையே, இதுக்கான கவர் இல்லையே, பாக்ஸ் இல்லையே. சரி எடுக்காத, இருடா. இது இந்த மிஷினுக்கான கவர், மேலே போத்துற கவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்துருக்கேன் நான் நிறைய மிஷினில். இது வந்து பாக்ஸ் இல்லை போல இந்த மிஷினுக்கு. பார்த்துக்கலாமா? இது வந்து பெடல். ஆனால் பேக்கிங் எல்லாம் பக்காவாக இருக்குல்ல, எதுவுமே டேமேஜ் ஆகலை தானே? டேமேஜ் ஆகாத மாதிரி அந்த பேக்கிங் நல்லா இருக்குது. வாங்கினவர் அப்படியே விரிச்சு கூட பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இது வந்து இதோட பெடல், பெடலு, ஒயர் எல்லாமே. ஆனால் பின்னு வந்து இந்தியன் டைப் தானே இருக்கும். இந்தியன் டைப் பின்னு தான். இப்போ இங்கே ஊரில் வாங்கினா இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பின் இருக்கும். 3 பின் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் போல். இந்த மிஷின் அப்படியே அவர் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டார். இதை ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த மிஷினில் எல்இடி லைட் கூட இருக்குது. என்ன பார்த்து அது இந்த பாபின் ஃபில் பண்ணுறதுக்கு. இதுவா? இழுத்துட்டு பாபின் ஃபில் பண்ணுறது. பாபின் என்ன? எப்படி இதை இழுத்துட்டு இதில் பாபின் சொல்லிக்கணுமா? இதை இழுத்துட்டா அது இது ஓடாது. இதை இழுத்துட்டா இது ஓடாதா? இது ஊசி ஓடாதா என்னமோ. ஆனால் நல்ல மிஷின் பக்காவாக வந்திருக்கு. ஒர்க்காக தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஏன்னா 14,000 போட்டு கிழிஞ்ச துணி தைக்கிறதுக்குனே வாங்கியிருக்கோம். சுவிட்ச் ஆன் பண்ணப்பா. லைட்டு அதுக்குள்ளே இருக்கு. உள்ள இங்கே இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களாம் இந்த மாதிரி லைட் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக போல. ஆனால் இதுக்கு பதில் ஒயிட் கலர் லைட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. இது எல்லோ லைட்டில் நீ அந்த கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீ கம்மி விலையில வாங்கி கொடுத்துருக்க. நல்ல விலையில வாங்கி தான் இங்கே ஒயிட் கலர் லைட் இருந்திருக்கும். 20,000 ரூபா கம்மியா? 14,000 தானே கொடுத்தது. 20,000 ரூபா இதோட வேலை. ஆஃபரில் வாங்கியிருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணலையா? ஐயோ, பயந்தே போயிட்டேன். என்னடா இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி ஓடலையேன்னு. ஆன் பண்ண ஆன் தான் பண்ணிட்டேன். எவ்வளோ அது தெரியும், அவ்வளோ ஸ்பீடாக இதாகுது. நாய்ஸ் லெசன் போட்டிருந்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு நாய்ஸ் வருது. இது போதும் வேஸ்ட்டாக போயிட போகுது அந்த ஊசியெல்லாம். என்ன ஊசி வேஸ்ட்டாக போகுது? வேற ஊசி போய் வாங்கணும். இது எதுக்கு? இது பாபினுக்கு ஒர்க் ஆகிட்டா போதும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் இதை வந்து டேபிள் மூவ்மெண்ட்னால கூட கொஞ்சம் வாய்ஸ் வரலாம். சரி இல்லைப்பா சரி. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் ஒர்க் ஆகிட்டா போதும். இங்கேயே வாங்கினா நம்ம பில்லை வச்சு போய் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஒரு பயம், இந்தியாவிலேருந்து கொண்டு வர சொன்னால். அதுவும் அவர் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டார் பேக்கை ஓப்பன் பண்ணாமே. ஒர்க் ஆகுது. இது போதும். இஷா வச்சுட்டு இந்த வீட்டில் எதுவும் வைக்க முடியாது. இது இப்போ எங்கே வைக்கிறதான்னு தெரியல. ஆவுன்னு கொண்டு போய் இந்த நீடில் கை வைக்கிறான். தயவு செஞ்சு கை வைக்காத. இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உண்மையிலே இந்த மிஷினை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து இந்த உஷா நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா, உஷா மிஷின், அந்த பெடலில் தைப்பாங்க. அதிலே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் நான் யூஸ் பண்ணி பழகிருக்கேன். இதில் இருக்க என்ன ஆப்ஷன், எதை திருவணும், எங்கே நூல் போடணும், எப்படி நூல் கோக்கணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் வாங்கியாச்சு. இதுதான் அந்த டூல்ஸா? 16 டூல்ஸ் இதுவா? அதில் ஏதாவது டூல்ஸ் இருக்கா பாருட்டி? மிஷினே சின்ன மிஷின்மா, டூல்ஸ் என்ன இவ்வளோ அவ்வளோதான் இருக்கும் பெருசு. அதை வேலை ஊர்பட்ட வேலை. நம்ம ஊரில் நான் வந்து மிஷின் வாங்கும் போதெல்லாம் 5,000 நம்ம தான். சுரே 10 லட்சம் போட்டு கார் வாங்கினாலே பம்பர் கூட வச்சு தர மாட்டாங்க. இது பிளாஸ்டிக்கில் இருக்குது பாபின். இது மாதிரிலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப எங்கள் வீட்டிலலாம் வந்து அந்த சில்வரில் இருக்கும், எஸ்எஸ்ல.
ரொம்ப வருஷம் ஆச்சு நான் மிஷினில் உட்காந்து தச்சு. ஆமாம். என்னென்னமோ இருக்குது. அவங்க காட்டினது எல்லாமே இருக்கா அதை மட்டும் கிராஸ் செக் பண்ணுங்க. அப்புறம் அட்டை மாதிரி இது நேடில். ஆமாம் 1 10 இருந்துச்சா? 1 2 இருக்கும். கவுண்ட் பண்ணு. இந்த கவரும் சேர்த்து ஒரு இதாக போட்டிருக்காங்களா? இதோடைய கவர் பார்த்தீங்களா இப்படி அது சைடில் இருக்கிறது கிடையாது. ஒரு இதுதான் பிளாஸ்டிக் பேப்பரை தான், ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் தான். கிளாத்தில் கூட இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கை கட் பண்ணி திருப்பி போட்டால் என்ன இருக்கும் அதுதான் கவர். நடுவில் மட்டும் காஜா எடுக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மிஷினை வச்சு அதுக்கு ஒரு கவர் தைக்க போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் உனக்கு அதுதான். அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிழிச்சு தூக்கி தான் தைக்கணும். நம்ம வாங்கினதே கிழிச்சு தூக்கி தைக்க தான். சும்மா கவர் கிழிச்சு விட்ருக்காங்க அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்கும் மிஸ் நான் எல்லா அசசரிஸும் செக் பண்ணேன், எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக அவங்க இதெல்லாமே அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. அதான் இது அதுதான் ஜிக்ஜாக்து. இது உள்ள சைடில் அந்த சைடில் இருக்குது பாரு சூர்யா. இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே இருக்குது. செகண்ட்ஸ். ஓகே, இந்த இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதை வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். என்ன த்ரெட்டு 2 அதில் இருக்குது. அந்த 2 த்ரெட்டு மட்டும் இல்லை, மற்றது எல்லாமே இருக்குது. ஆனால் மிஷின் நல்லா இருக்குது பார்க்க. பாருங்க, இது இப்படியே தூக்கிக்கலாம் போல். சொல்ல மறந்துட்டேன். இந்த டோட்டல் அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வெயிட் வந்து வெறும் 7 kg தான். 6 kg சாரி. அந்த டோட்டல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது மொத்த பேக்கோட கேஜி வந்து 6 kg தான். அதனால் ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லை. இந்தியாவிலேருந்து தாராளமாக இதை வாங்கிட்டு வரலாம். என்ன அங்கேயே ஒர்க் பண்ணதான் செக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த ப்ளக் ஒன்று இங்கே வாங்கினா நம்ம இந்த ஊர் ப்ளக் இருக்கும், அந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வரனால நம்ம 3 pin வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், 2 த்ரெட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம் மிஸ் ஆனது. ஆனால் இங்கே வந்து சில சமயம் நான் லூலுலலாம் ஆஃபரில் பார்த்துருக்கேன். 37 ரியால்ஸ் 40 ரியால்ஸ் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே கொஞ்சம் சீப்பாக தெரியல. அது இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் ஒரு வேளை. தெரியல, அது பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டதில்ல. ஆமாம், அதனால் நாங்கள் ஃப்யூச்சரில் போனால் போய் பார்க்கலாம். இது வாங்கிட்டோம்ல, இதுக்கு மேலே இங்கே இந்த மிஷினில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இங்கே இருக்கிறதுல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது வேணால் பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸும் தெரியல. ஏன்னா இதை பற்றி எனக்கு இப்போ தான் தெரியும். ஒருவேளை அந்த ஸ்டிச்சஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் இந்த மிஷின் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய மாடல் என்னப்பா? நம்பர் எங்கே இருக்கா? எங்கேயாச்சும் இருக்கா? அதுதான் உஷா ஜனோமி. இதுதான் இங்கே இந்த சைடில் இருக்கு. ஏமாத்திட்டாங்க. கன்சூமர் கோர்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுங்க. பிளாஸ்டிக்கா ஸ்டீலா? பிளாஸ்டிக் தானே, எல்லாமே பிளாஸ்டிக் தான். கவர் இருந்தால் அந்த பாக்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ஓண்டு இந்த சின்ன மிஷினோட விலை 14,000. ஆமாம், வீட்டில் அவ்வளோ பெரிய மிஷின் இருக்குது, அதுவே 5,000க்கு தான் வாங்கினேன். இது ஓண்டு இருக்குது, இது 14,000. இது வேறு ஆஃபரில் வாங்கியிருக்கோம். ஒரிஜினல் ப்ரைஸ் 20,000. ஆமாம், 20,000 ஆஃபர். பிம்லிகா பியலாபி. தெரியல, 14,000. இது வாங்கி தப்பனா என்னன்னு கூட தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக நெசசரியாக தேவை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு கூட இதை வாங்கியிருக்கேன். இந்த மிஷினை நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு எங்கே என்ன பண்ணணும்னு ஆப்ஷன் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக போடுறேன். பெருசாக எதுவும் தைக்கலைன்னா கூட நெசசரியாக கண்டிப்பாக இப்போ ஊராக இருந்தால் நம்ம தேவைப்படாது நம்ம தைக்கிறதுக்குன்னு. நம்ம தெருக்கு ஏதாவது டைலர் போனோம், அவங்கவுங்க வீட்லேயே நிறைய பேர் மிஷின் வச்சுருப்பாங்க, நம்ம போய் தைச்சிக்குவோம். ஆனால் இங்கே வந்து இதே வந்து வேறு சைடு, அதாவது இந்தியன்ஸ் நிறையா இருக்க சைடாக இருந்தால் அங்கே கூட ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும். தைக்கிற இடத்துக்கோ தைக்கிற ஆளுங்க இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. ஆனால் நான் இருக்க சைடில் வந்து நான் பார்த்ததும் இல்லை, நான் பார்த்ததில்லை. நாங்கள் வந்து வெளியில் துணி தைக்க கொடுத்ததும் இல்லை, கிழிஞ்ச துணியை தைச்சதும் கிடையாது. மிஞ்சி போனால் முரளியோட பிளான்ட்டில் ஒருத்தர் வந்து தெரியாமல் மிஷின் வச்சு தைச்சிட்ருக்காரு. ஏதாவது ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி கிழிஞ்சால் அங்கே மட்டும் அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் தைச்சிட்டு வர சொல்லுவோம். அதுக்குமே மினிமம் 500 பைசா கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு மிஷின் கண்டிப்பாக தேவை, அதனால் வாங்கியிருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள எப்படி ரிவ்யூ வந்து கொடுக்கலாம், இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுது அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.